பீகாரில் மின்கம்பியில் துணி காய போடும் அளவுக்கு இருந்த மோசமான நிலைமையை மாற்றினோம். தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் மோடியை அம்பானியும் அதானியும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகின்றனர். பீகார் தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி விமர்சனம். கடற்படை ராணுவ பயன்பாட்டுக்கான செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது LVM-3 ராக்கெட். CMS-03 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக பிரிந்ததாக இஸ்ரோ அறிவிப்பு. S-200 motors ignited plus 5 seconds. S-200 बूस्टर्स का सफलतापूर्ण प्रज्वलन और LVM-3 M5 का उत्थापन द्वितीय प्रमोचन मंच से. We have a magnificent lift-off the LVM-3 M5 CMS-03 mission in the air. The simultaneous thrusting of the twin S-200 motors is indeed a sight. கரூர் துயரம் தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியது CBI. வேலுச்சாமிபுரத்தில் இதுவரை டெய்லர், மெக்கானிக் உள்ளிட்ட 10 பேரிடம் விசாரணை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை நிறுத்தி வைக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம். முதல்வரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். மக்களின் வாக்குரிமையை பறித்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் நோக்கோடு அவசர கதியில் SIR. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்காதவர்களும் ஜனநாயகத்தை காக்க முன்வர வேண்டும் என்று முதல்வர் MK ஸ்டாலின் அழைப்பு. SIR-க்கு எதிராக நாளை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம். திமுக அமைப்பு செயலர் RS பாரதி புதிய தலைமுறைக்கு பேட்டி. நீதிமன்றத்துக்கு நாளை இருக்கிறோம், நாளைக்கே போகும். அது நீதிமன்ற நடவடிக்கை குறித்து இருக்கிறது. இருக்கலாம், ஒரு 12 மணி கூட நிறுத்தலாம். கோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட 60க்கும் மேற்பட்ட கட்சிகளில் 49 கட்சிகள் பங்கேற்பு. பாமக, நாம் தமிழர், தாவேக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கவில்லை. குறுக்கு வழியில் வெற்றி பெற தேர்தல் ஆணையம் மூலம் பாஜக முயற்சிப்பதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தின் ஆணிவேரை அறுக்க மத்திய அரசின் தூண்டுதல் பேரில் தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதாக வைகோ கண்டனம். குடியுரிமை மீது நடத்தப்படும் தாக்குதல் SIR என VCK தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. NRC எனப்படும் குடியுரிமை பதிவேட்டை நடைமுறைப்படுத்த முயற்சி நடப்பதாக கண்டனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளில் அவசரம் காட்டுவது ஏன் என்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் கேள்வி. நடுநிலைமையுடன் செயல்படுவதை தேர்தல் ஆணையம் நிரூபிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட வேண்டிய அவசியம்தான். ஆனால் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தப்படுகிறது? வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை கண்காணித்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும். அதிமுக மாவட்ட செயலர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். SIR-இல் என்ன தவறு நடந்துவிடும் என அஞ்சுகிறது திமுக? அமமுக பொதுச் செயலர் TTV தினகரன் கேள்வி. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை எக்ஸிக்யூட் பண்ண போறதே தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள். அதனாலதான் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போல. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம்.
எஸ்ஐஆருக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என கேள்வி. மன வருத்தம் இருந்தால் பொதுச் செயலரிடம்தான் கூற வேண்டும். செங்கோட்டையன் விவகாரம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதில். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குன்னா மன வருத்தத்தை பொது வெளியில சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்கும், ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். அதை பொது வெளியில காமிக்க கூடாது. அது பொதுச் செயலாளர் முறையாக முறையிட்டு அவங்ககிட்ட சொல்லணும்ன்றது சொல்றேன். வங்கக்கடலில் உருவானது புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மியான்மர் நோக்கி நகர்வதால் அதன் தாக்கம் தமிழகத்திற்கு இருக்காது என்றும் கணிப்பு. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 2000 கன அடி வீதம் நீர் திறப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையிலிருந்து பாசனத்திற்காக 2600 கன அடி நீர் வெளியேற்றம். மகளிர் உலக கோப்பையில் மகுடம் சூடப்போவது யார்? தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இந்திய அணி வலுவான தொடக்கம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. அதிரடியாக 49 ரன்கள் குவித்து வெற்றிக்கு வித்திட்டார் வாஷிங்டன் சுந்தர். சென்னை காசிமேடு சந்தையில் மீன்களை வாங்க குவிந்த மக்கள். வரத்து குறைவால் 2 மடங்கு உயர்ந்த மீன்கள் விலை. கல்லறை திருநாளை ஒட்டி திண்டுக்கல்லில் பூக்கள் விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 2500 ரூபாய்க்கு விற்பனை. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம். ஆற்காட்டில் நீர்நிலைகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விமர்சையாக நடைபெற்ற பாலாறு பெருவிழா. பஞ்சவாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற ரத யாத்திரையில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு 4764 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 9 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைய உள்ளதாக ஆட்சியர் தகவல். வேளாங்கண்ணி பேராலயத்தில் கல்லறை திருநாள் சிறப்பு திருப்பலி. முன்னோர்களின் கல்லறைகளை அலங்கரித்து வழிபடும் மக்கள். அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அருள் பொழி. முத்துப்பேட்டை தர்கா கந்தூரி விழாவை ஒட்டி சந்தனக்கூடு ஊர்வலம். உள்ளூர் மக்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் லாரியை வழிமறித்த காட்டு யானை. வாகனத்தில் இருந்த தக்காளி பழங்களை சாலையில் சிதறவிட்டதால் அச்சம். கல்குவாரி பாதிப்புகள் தொடர்பாக நெல்லையில் நடந்த கருத்தரங்கில் வாக்குவாதம் கைகலப்பு. கல்குவாரி ஆதரவாளர்கள் நாற்காலிகளை வீசி மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாகர்கோவிலில் ஓடும் ரயிலில் ஏற முயன்றபோது தவறி விழுந்த இளைஞர். ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே விழுந்தவரை காப்பாற்றிய ரயில்வே காவல்துறையினர்.